வணக்கம் நண்பர்களே. டபுள் ஹெட்டர் மேட்ச் வரும்போதெல்லாம் ஒரு வீடியோ மட்டும் தான் போடுவோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்ச்சில் நம்ம ஒரு மேட்ச் மட்டும் தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? எல்லா மேட்சும் பண்ண போகிறதில்ல. 2வது மேட்சான ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரைம் மேட்ச்சு. இதுக்கு தான் நம்ம வீடியோ போடுறோம். சரிங்களா? ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதார் கேப்டன், அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் சிஎஸ்கேக்கு கேப்டன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயம். நிறைய பேர் இந்த ஃப்ளோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளோ ஒன்றுமே கிடையாது. இந்த பிளேயர் ப்ரிடிக்ஷனை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்துட்டு டாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஆர்டர் வைஸ் எடுத்து நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ணாவே அதுலேயே ஃப்ளோ தெரிஞ்சிடும். லைன் அவுட் வச்சு செக் பண்ணும் போதே அதே ஒரு ஃப்ளோ தெரிஞ்சிடும். அதே உங்களுக்கு ஒரு 40% யார் வின்னிங் அப்படிங்கிறது அதுலேயே வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே. போன முறை சாம்பியனான ஆர்சிபியும் போன முறை 10வது இடத்துக்கு போன சிஎஸ்கேவும். என்ன சார் 5 டீம் வாங்கியிருக்கு 10வது இடங்கிறீங்க? ஆமாம், தோல்வி தான். தொடர்ந்து 18 வருஷம் தோல்வி தான். அப்படிலாம் கிடையாது. வெற்றி ஒரு தடவை கிடைச்சாலும் அது வெற்றி தான், 10 தடவை கிடைச்சாலும் அது வெற்றி தான். சரிங்களா? ஓகே. நம்ம கரண்ட்டில் இருக்கிறதா எடுக்க முடியும். கடைசியாக விளாண்ட பிளேயிங் 11 வச்சு பார்க்கும்போது அதில் 1-2 பேர்த்த ஆட் பண்ணியிருக்காங்க, புதுசாக கொண்டாந்துருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் உள்ளே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படி வந்தாருன்னா யாரை எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. டஃபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்கேஸ் டஃபி எடுக்கிறாங்க அப்படின்னாலும் சிரமந்தான். ரொமானியா ஷெர்பர்டும் 3 விக்கெட் எடுத்துட்டார். அவர் எடுத்தாலும் சிரமந்தான். டிம் டேவிட் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே டிம் டேவிட்டு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஃபீல்டிங் எல்லாமே நல்லா பண்ணுவார். அதுவும் சிரமந்தான். ஸோ அதனால இது யாரை எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா 4 ஓவர்சீஸ் பிளேயருக்கு மட்டும்தான் ஸ்குவாடில் இடம். பார்ப்போம் இது எப்படி ஆர்சிபி கையாளுறாங்கிறத பொறுத்து பார்ப்போம். ரஜத் பட்டிதார் தலைமையில் விராட் கோலி, ஃபில்சாட், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரோமனியா ஷெப்பர்டு, குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி, ஹேசல்வுட் வராருனா இன்கேஸ் அவருக்கும் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சுயேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல் லாஸ்ட் மேட்ச் இம்பேக்டாக வந்தார், அவருக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு சில பேர்லாம் விளாடல ஒழுங்காக, சரியாக பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு டிவால்டு பிரேவிஸ் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேல. இல்லை அக்கீல் ஹுசைன் அவர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வரலாம், இல்லை 2 பேருமே வரலாம். ஏன்னா சிஎஸ்கே ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓப்பன் தான். எதுவுமே ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளேயிங் 11 செட் ஆகலை. அதனால் இப்போதைக்கு எல்லாமே ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் சிஎஸ்கே ஃபுல்லாக பாதி மேட்ச் எந்த பிளேயிங் 11 செட் பண்ணுறதேக்குள்ளேயே பாதி சீரீஸ் முடிச்சு போயிடும் போல இருக்குது. பார்ப்போம். ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனில் டிவால்டு பிரேவிஸ், சஞ்சு சாம்சன், சர்ஃப்ராஸ் கான் இம்பேக்டாக வந்திருக்கார். லாஸ்ட் மேட்ச்சு ஒரு 18-20 ரன் அடித்தார், அவரே எடுத்து வச்சுருக்கேன். சிவம் டூபே, கார்த்திக் சர்மா, ஜாமி ஓவர்டன், ஆயுஷ் மாத்ரே, நூர் அகமது, மேட் ஹென்ரி, அன்சுல் காம்போஜ், அக்கீல் ஹுசைன். நான் கிட்டத்தட்ட 5 பேர்த்த எடுத்து வச்சுருக்கேன் ஓவர்சீஸ் பிளேயரை. ஸோ இந்த 5லேருந்து 4 பேர் வரலாம். பார்ப்போம். ருத்ராஜ் கைக்வாடு ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். டைரெக்டாக நம்ம பிளேயர் ப்ரெடிக்ஷன்லேயே போவோம். மேட்ச் ஆனது 11வது மேட்ச்சு பெங்களூரில் நடக்குது. இந்த மேட்ச் அனுச நட்சத்திரத்தில் நடக்குது. சனியோட நட்சத்திரத்தில் மேட்ச் நடக்குது. மேட்ச் ஆனது முழுமையாக 2 லக்கணத்திலே முடிஞ்சிருது. ஒன்று துலாம், இன்னொன்று விருச்சகம். இந்த மேட்ச் ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 சைடாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். அப்படி தான் இருக்குது. இந்த மேட்ச் ஒரு பியூர் 1 சைடாக போகிறதுக்கே கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. அது ஆன் டைமில் ப்ரெடிக்ட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ரியராகவே இந்த மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
ஏன்னா நமக்கு பர்ஃபெக்ட் பிளேயிங் லெவன் சிஎஸ்கேவில் தெரியல. ஓகே, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். டிவால்டு பிரேவிஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். சஞ்சு சாம்சன் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். சர்ஃப்ராஸ் கான் இம்பேக்டாக வராதுன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சுமாராக தான் இருக்கும். இதே ஒரு சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் வருது அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் ஒரு நல்ல ஒரு 30 ரன் பக்கமாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. சிவம் டூபே செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க. இன்கேஸ் சிவம் டூபேக்கு பவுலிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திக் சர்மா செகண்ட் பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம். ஜாமி ஓவர்டன் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி செகண்ட் பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம். ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் அவர் எடுத்துக்கலாம். நூர் அகமது ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். மேட் ஹென்ரி நாளைக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல நாளாக இருக்குது. 2 இன்னிங்ஸும் பிரமாதமாக பால் போடக்கூடியவர். பார்ப்போம் டீமில் இருக்காரான்னு. அன்சுல் காம்போஜ் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். அக்கீல் ஹுசைன் அவர் வர மாதிரி இருந்தால் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகே, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா விராட் கோலிக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் பிரமாதமாக இருக்கும். ஃபில் சால்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். ரஜத் பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லா ப்ளே பண்ணிடுவார். செகண்டு பேட்டிங் அதாவது 9:50 மேலே வராரு அப்படின்னா, உதாரணத்துக்கு 9:45 மேலே பவர் ப்ளே முடிஞ்சு வராரு அப்படின்னா ரஜத் பட்டிதார் ஒரு வேறு லெவல் கேம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு 10 பாலுக்கு 40 ரன் அது மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. 40 ரன் 35 ரன் அது மாதிரி அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஜிதேஷ் சர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். டிம் டேவிட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ரோமானியா ஷெப்பர்ட் அவர் பவுலிங் போடுவார், அதனால் செகண்ட் பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம். குர்னால் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் சூஸ் பண்ணுங்கள். புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் அவர் தான் ஹீரோ. செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எக்கனாமியாக இருக்கும். ஜாக்கப் டஃபி 2 இன்னிங்ஸும் பிரமாதமாக பவுல் போடக்கூடியவர். ஜோஸ் ஹாசில்வுட் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் பயங்கரமாக பவுல் போடுவார். செகண்ட் பவுலிங்காக இருந்ததுன்னா எக்கனாமியாக இருக்கும், ரொம்ப எக்கனாமி, டாட் பால் நிறையா இருக்கும். இவர் பால் அடிக்கிறதே கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால். பட் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் விக்கெட் விடும். ஷோயஸ் சர்மா 2 இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா விளையாடக்கூடியவர். தேவ்தத் படிக்கல் இம்பேக்ட் பிளேயர் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா இம்பேக்ட் பிளேயர் தேவ்தத் படிக்கல் வராதுன்னா எடுக்காதீங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுது அப்படின்னா தேவ்தத் படிக்கல் வந்தால் உறுதியாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் எனக்கான பிளேயர் ப்ரெடிக்ஷன். மேட்ச் ப்ரெடிக்ஷன் நம்ம இது கேப்டன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். தெளிவாக கேட்டுக்குங்க. மேட்ச் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வீக்லி பேக்கேஜ் தான். நடுவில் கேட்டால் பண்ண மாட்டோம். இந்த வீக்லி பேக்கேஜ் எப்படி கிடைக்கும்னா நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராமில் நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் எப்போ போடுறாங்கன்னு கிடைக்கும். சரி, எல்லா நாளுமே கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட டைம் தான். உதாரணத்துக்கு நான் சண்டே காலையில் போடுறேன் அப்படின்னா காலையில் ஒரு 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா மத்தியானம் ஒரு 1 மணி வரைக்கும் தான் அந்த ஸ்லாட் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் யார் வராங்களோ அவங்க மட்டும்தான் நான் ஆட் பண்ண முடியும். நான் வெளியூர் போயிட்டேன், நான் ட்ராவலில் இருக்கேன், சுற்றிக்கிட்டு இருக்கேன், அங்கே இருக்கேன், வெளியே இருக்கேன், நான் மேட்ச் ஃபஸ்ட் எனக்கு ஒரு மேட்ச் மட்டும் கொடுங்க, நான் நைட்டு கட்டுறேன், என்கிட்ட காசு இல்லை இப்படின்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்காக ஒவ்வொரு தடவையும் அந்த குரூப்பை க்ரியேட் பண்ணி புதுசாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ தவறாக நினச்சிக்க வேணாம். எல்லாத்துக்கும் ஒன்று தான். 1000 பேர் டெலிகிராமில் இருந்தால் 1000 பேர்த்துக்கு ஒரே மாதிரி தான் என்னால் கொடுக்க முடியும். இவருக்கு தனியாக அவருக்கு தனியாலாம் பண்ண முடியாது. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இணைஞ்சிக்கோங்க. ஸோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் டிவால்டு பிரேவிஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன். ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங்காக ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அன்சுல் காம்போஜ் சிஎஸ்கே செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஒன்று செகண்ட் பேட்டிங்காக இருந்ததுன்னா இம்பேக்ட் பிளேயர் தேவ்தத் படிக்கல் வராதுன்னா அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். 2 இன்கேஸ் ஆர்சிபி ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறாங்க, ஜாஸ் ஹாசில்வுட் வராருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான பிளேயர் ப்ரெடிக்ஷன். மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.